தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டிமேளம் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வந்த மருமகன் மகள் இவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருமே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அஞ்சலியை அடிக்கடி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அஞ்சலியும் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் முருகன் கையில் ஒரு பாக்ஸோடு ஓடி வராரு. ஸோ இதற்கடியில் அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அவங்க போகிற வேகத்துக்கு முருகனும் ஓடி போய் காரு முன்னாடி நிற்க அடுத்த செகண்ட் மகேஷ் ஒரு சடன் பிரேக் போடுறாரு. முருகனை பார்த்ததுமே அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த இடத்துல முருகனை பார்த்ததும் அஞ்சலி காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்போ தான் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தா அஞ்சலிக்கு பிடிச்ச பால்கோவா இருக்குது. ஸோ அதை அஞ்சலிக்கு ஆசையாக ஊட்டி விட்றாங்க. இதெல்லாம் பார்த்த மகேஷ் அவருக்கு பழைய ஞாபகங்கள் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல முருகன் மகேஷ் கிட்ட அஞ்சலியை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த சீனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வெற்றி துளசிக்கு கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி துளசியை கட்டாயப்படுத்த, இன்னொரு பக்கம் லக்ஷ்மி தியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இன்றைக்கி ஆஃபீஸில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதனால இன்றைக்கி போக முடியாது, நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக துளசியை அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்போது எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அம்மா விசாரிக்கிறாங்க. இல்லை கட்சி விஷயமாக தான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்படி அடிப்பட்ட நிலைமையிலையும் நீ அந்த வேலையெல்லாம் பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல வெற்றி தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அதாவது தீபா அக்காவுடைய மாமனார் ஃபேக்ட்ரிக்கு தான் நான் போகிறேன், கல்யாணத்தில் 5000 ஓட்டு சம்பாதிச்சாச்சு, அடுத்து இந்த ஒரு சென்டிமெண்ட்டோட ஃபேக்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா ஓட்டு நம்மளுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஓட்டு அப்படின்னு சொன்னதுமே வெற்றியுடைய அப்பா சரி போயிட்டு வான்னு சொல்லி வெற்றியை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த செகண்ட் வெற்றி துளசிக்காக ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் டாக்டர்கிட்டே போய் பேசுகிறாங்க, என்னுடைய வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டரை நடிக்க சொல்கிறாங்க. டாக்டரும் பார்த்திங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. அதற்கிடையில் துளசியுடைய என்ட்ரி. துளசி ஹாஸ்பிட்டல் வந்ததுமே டாக்டரை மீட் பண்ணுறாங்க. ஸோ துளசி பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. அப்போ எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பைக்கில் போயிட்டுருக்கும்போது குப்பலாரியில் மோதிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்க, ஸோ அந்த இடத்துல டாக்டர் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்டிங்கை வெற்றி கொடுக்குறாரு. இது உண்மை அப்படின்னு துளசி ஒரு பக்கம் நினைக்க வெற்றியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கவின் பார்த்திங்கன்னா ஃபுல் போதையில் தான் இருக்கார் எனி டைம். ஸோ இதை பார்த்து கவினுடைய அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை நினச்சி அவங்க கவின்கிட்ட பேசுகிறாங்க. கவின் பார்த்திங்கன்னா அஞ்சலியை மறக்க முடியல அப்படின்னு சொல்ல, மறக்கக்கூடாதுன்றதுக்காக நீ குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கவினோட அம்மா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா கேட்ட, உன்னுடைய ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு இருந்தாரே, இப்போ குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏதோ ஒரு மருந்து வாங்கி கொடுத்தேன், அவர் குடிக்கிறத நிப்பாட்டிட்டாருன்னு சொன்னதும் அதே மருந்தை தனக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஏன் இதுக்குன்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் எனி டைம் குடிச்சிட்டே இருக்காராம், ஸோ அதுக்காக தான் அவள் கேட்டா அப்படின்னு சொல்ல, சரி வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லி அவங்களும் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சலி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா ஒரு வாரம் வீட்டில் தங்கிட்டு வரலான்னு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சடனாக வீட்டுக்கு வந்துட்டாங்களே, அதனால அந்த ஒரு கோபத்தில் ட்ரெஸ்லாம் எடுத்து மறுபடியும் கபோர்டில் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது மகேஷ் அஞ்சலி பேசினதை கேட்க மாட்டாங்க. அப்போ மகேஷுக்கு முருகனுடைய ஞாபகம் தான். ஸோ அந்த பழைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டரும் செக் பண்ணுறாரு. அஞ்சலியை டாக்டர் தொட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறத பிடிக்காத மகேஷ் அஞ்சலியை வெளியில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு டாக்டரோட கையை ஒடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை வெளியில் சொல்லக்கூடாது, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டால் பாத்ரூமில் வலிக்க விழுந்துட்டேன்னு சொல்லணும்னு சொல்லி டாக்டரோட கையை ஒடிச்சிட்டு வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப அன்போட அக்கறையோட அஞ்சலியை சாப்பாடெலாம் ஊட்டி பத்திரமா ரொம்ப அக்கறையாக கவனிச்சிட்ருக்காரு. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடு ஓவர். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களத்தை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.